எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிஜி முத்தையா சார் வரல, ஷூட்டில் இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த படத்தோட ஹீரோ கலை, இன்னொரு ஹீரோ பார்த்தா பிஜி முத்தையா சார். ஏன்னா விஷுவல்ஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே சமயம் தீபாவோட டெபி மூவி. ஸோ இவங்களை ஃபர்ஸ்ட் நான் கேஸ்ட் பண்ணுறப்போ இவங்களோட சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமாக பார்த்துருக்கேன். இவங்க அதிகமாக அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் பார்த்துட்டு கேஸ்ட் பண்ணேன். பட் இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ கலை எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்கா, அப்படியே அது ஈவனாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் துதிவானன் இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. இவர் என்ன கதை சொன்னாரோ அதை அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. இவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பிஜி முத்தையா சார். தம்பி நல்லா வரீங்க தம்பி, வாழ்த்துக்கள். இந்த படத்துல நெகட்டிவ் பண்ணியிருக்க ஆதவ் சந்திரா. ஆமா, நான் எதிர்பார்க்கல இவ்வளவு அழகா பண்ணுவார்னு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமா சாந்தன் இந்த படத்தோட இசையமைப்பாளர். இடையில ஒருத்தர் கேட்டாங்க, இவர் பேரை போடலன்னா இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையை நாங்கள் நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா ஒருத்தர் சொன்னாங்க, பிரஸ்ல உள்ளவங்க தான், பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப அழகா அவரோட பாட்டை ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் விஜய் சத்யா, உங்களுக்கு தெரியும். ரொம்ப படங்கள்ல போலீஸாக நடிச்சிருப்பேன். இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தாய்மாமன் கேரக்டர், ஹீரோவுக்கு தாய்மாமனா பண்ணியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அதில் சின்ன ஒரு ஃபன்னி பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விசித்ரன். இதில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்பி பாலானனுக்கு என்னோட நன்றி, டைரக்டருக்கு என்னோட நன்றி. இதில் நான் கலையரசன் சாரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஆர்பி பாலா மாமா அவர்களுக்கு நன்றி, இயக்குனர் சாருக்கு நன்றி, டிஓபி முத்தியா சார் அவருக்கு நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் படம். என் பேர் ராஜாமணி. இதில் ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு மாதிரியான கேரக்டர். வாய்ப்பு கொடுத்த துதிவானன் சார், பாலா சார், முத்தியா சார் அத்தனை பேருக்கு நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க, இந்த படத்தை நல்லபடியாக பண்ணாங்க. வணக்கம், என் பேர் ஆதவ் சந்திரா. இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கின இறைவனுக்கும் ப்ரொடியூசருக்கும் பிஜி முத்தையா சார், துதிவானன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் எல்லாருமே எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. இதை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்கள் இதை ஃபுல்லாக ரீச் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி. என் பேர் விஆர் துதிவானன். இது எனக்கு ஃபஸ்ட் படம். நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது முத்தையா சாருக்கு தான். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் கதை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணேன். அவர் தான் வந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னொன்று கலை பிரதர். இந்த படம் இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க, தமிழ் ரசிகர்கள் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு கலை பிரதர் இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்குறேன். பாலா சார் ஒரு தயாரிப்பாளராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை நம்பி ஒரு கதையை அது இவ்வளோ பெரிய கிளைமேக்ஸை வந்து ஓப்பனாக எடுக்க கொடுத்த தைரியத்துக்கு இவர் மாதிரி வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருப்பேன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அடுத்து தீபா. இவங்க வந்து ஃபஸ்ட் நாள் ஷூட்டில் வந்து எனக்கு பெருசாக அவ்வளோ தெரில. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோடு எடுத்தோம். செகண்ட் டே வந்து அந்த சாரி கெட்டப்பில் வந்து இந்த ஆக்சுவலாக அணுவாக வந்து நிற்கும்போது எனக்கு அன்றைக்கே நம்பிக்கை வந்துச்சு, இந்த பொண்ணு வந்து படத்தோட மிகப்பெரிய பேக் போனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து மியூசிக் டைரக்டர், எடிட்டர், மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வந்து என்னோட ரொம்ப நன்றி. எனக்கு கிடைச்ச ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கும். பத்திரிகை மற்றும் மீடியா எல்லாம் பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லணும். இது என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம். ஸோ இந்த ஃபிலிம்க்கு அப்ரோச் பண்ண பாலா சார், பிஜி முத்தையா சார் அண்ட் டைரக்டர் துதி சார், இவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும். அண்ட் கலை சார், ஃபர்ஸ்ட் அவர் கூட நடிக்கும் போது பயந்தேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு டவுன் டு எர்த்தாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன். அண்ட் இந்த ஒரு ராவான சப்ஜெக்டில் வந்து என்ன காசு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா முதல் படத்தில் இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சி நடிக்கிறதுக்கும் எனக்கு ஸ்கோப் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணேன். எல்லா சீக்வன்ஸ்லையுமே கரெக்டாக சேஃபாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இது ஒரு பெரிய டீம் ஒர்க். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் தேங்க்யூ. நீங்கள் வந்திருக்கவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பேக் டு பேக் முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக நிற்கிறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல பிரசன்ட் மீடியாவுக்கு எங்கள் படம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முத்தையா சார்ல ஆரம்பிச்சு பாலா சார், முத்தையா சார், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி கதை இருக்குன்னு கேட்க சொன்னாங்க. அப்புறம் துதி எனக்கு கதையை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இதை பண்ணணும்னு ஆரம்பித்தோம். பட் ஆனால் அது எவ்வளோ கமர்ஷியலாக ஒர்க் பண்ணி அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே டீமாக டிஸ்கஸ் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த விதத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப
ஒரு ஆடிட்டிங்கான ஒரு படமா இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டீங்க, நிறைய பேர் வாழ்த்துனாங்க, ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நடித்த நடிகர்கள் நம்ம ஆதவன் இருக்கட்டும், நம்ம அண்ணன் எல்லாருமே, பாலசரவணன் நடிச்சிருக்காரு. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முத்தையா சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டேஞ்சர் மணி ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப குறுகிய நாட்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு ஒர்க்கை வந்து பண்ணது வந்து மொத்த டீமே சேர்ந்து அவ்வளோ உழைப்பு போட்டாங்க. ஜென்ரலா எல்லா படத்தையும் ஒரு பெரிய உழைப்பு வந்து இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷனா இருக்கட்டும், அங்கே வந்து கேரவேனோ இல்லைன்னா எதுவுமே ஒரு ஒரு எதுவுமே நம்ம ஷூட் பண்றதுக்கான ஒரு இடம் கிடையாது. ஒரு ஒரு மலைக்கு கீழே ஷூட் பண்ணோம். அதுல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நான் வந்து தீபாக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நம்ம பசங்க கூட சில விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். பட் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிறது, நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட் வந்து படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ ஃபுல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நம்மளே கொஞ்சம் ரிஸ்கியான ஷார்ட்ஸ்னாலே என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் தான் யோசிப்போம். அது இல்லாமல் ஒரு இடத்துல கூட நோ சொல்லாமல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அது எஸ்பெஷலி ஒரு ஷார்ட் மட்டும் நான் சொல்லிட்டே முடிப்பாயிட்டேன். அந்த காலில் உதைக்கிற மாதிரி ஷார்ட்டும் அதை கொரியோகிராஃபர் அவரே வச்சார். அதான் நான் சொன்னேன், தலைவரே இதை நீங்கள் தமிழ் சினிமாவில் யாரை உதைச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக அதை வந்து பரவாயில்ல ஒன்றும் ஆகலைனாங்க. ஸோ தேங்க்யூ தீபா. லைக் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, தீபா இஸ் வெல் நோன் ஃபார் இஸ், அவங்க ரொம்ப நேச்சுரலாக நடிப்பாங்க. தீபா இந்த படத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல அந்த மக்களுக்கும் நன்றி. அப்புறம் எங்கள் நிக்கில் அண்ணன் வந்து சின்ன படத்துக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க, நன்றி. எண்ட் ஆஃப் த டே வந்து இதை நாங்கள் மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன நம்பிக்கைனா ப்ரெசன்ட் மீடியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல படம் வந்து அதை ரொம்ப ஃபுல் மனசோட அதை ஆதரவு தருவீங்க. நான் தந்து எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி படங்களும் நாங்கள் எடுக்கிறோம். நல்லா வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். இல்லைன்னா ஆக்சுவலாக நீங்கள் கதையை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த நிறைசீலுன்னு ஒரு தெய்வம் சொல்கிறேன் இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அந்த சாமி எப்படி உருவாச்சு அப்படின்றது அந்த பாட்டி கதை சொல்கிறது வழியாக ஆரம்பித்து பாதியில் அந்த நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதுதான் நடந்ததுன்றது தான் கதை. 200 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது, அது இப்போவும் நடக்குதுன்ற மாதிரி மிங்கிள் பண்ணி ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த சாமி உருவான வரலாறு தான் இந்த கதை. துதியானனுக்கு நன்றி சொல்றேன். எங்க டைரக்டருக்கு நன்றி சொல்லிட்டேன். பட் இது ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த சீரீஸா ஒரு முதல் படம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுவும் இவ்வளோ ஒரு கொஞ்சம் ரிஸ்கியான சப்ஜெக்டை எடுத்து அதை பண்ணாரு. அதுல நடிக்க முடியும், நம்மளுக்கு நன்றி. 2-3 சூப்பர் கதைகள் வச்சிருக்காரு. சீக்கிரமா நல்ல பெரிய டைரக்டர் ஆயிடுவார். அப்படிலாம் இல்லை, எல்லா காதலையும் எல்லாமே இருக்கு. காதல்னாலே வந்து சண்டை இல்ல, காதல்ங்க பிரச்சனை தான் பிரதர். ஆனா அது யார் சைட்ல இருந்து வருது? காதல்ன்றது பிரச்சனை கிடையாது. ஆனா அது யார் வழியா எப்படி வருதுன்றது தான் பிரச்சனை. காதல் எப்பயும் பயம் இருக்கிறேன். பயம் இருக்கு. காதல்னாலே பயம் தான். காதல் வரும்போது நீங்க பயப்படாம காதலிச்சிருப்பீங்களா? பயத்தோட தானே இருப்பீங்க. வாங்க. இல்ல, இளையராஜா ரசிக்கிறது. இது வரைக்கும் அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்படியா? இவரு மானசீகமா வாங்கணும்னு சொன்னாரு, வாங்கிருப்பாங்க. இல்ல, அது ரசிகர்களை தாண்டி மெட்டபரா. அதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வேற எங்கேயுமே இவரு இந்த சாதி அந்த பொண்ணு இந்த சாதின்றதை நான் எங்கேயுமே சொல்லல, இவங்க தப்புன்னு சொல்லல. அது மெட்டபரா ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கதை உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ரைட் மூலியமா ஒரு முத்தியாசர் பேசுனார். ஷூட்ல இருக்காரு. கூப்பிட்டோம் பாலா, ஷூட்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம் பாலா, பெரிய படம் சின்ன படம்ன்றது கிடையாது. ஆமா, எல்லா படம் தான். இல்ல அவரு அது அவர் வெர்ஷன். அதாவது சினிமால இல்ல அதெல்லாம் நான் இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நீங்க ஒரு விஷயம் கேட்கும்போது நான் பதில் சொல்றேன். அதாவது பெரிய படம் சொல்ற படங்கள் நூன்ஷோக்கு அப்புறம் சின்ன படமாகும், சின்ன படம் சொல்ற படங்கள் நூன்ஷோக்கு பெரிய படமாயிருக்கும். அதாவது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படம் தான். தேங்க்யூ. பாலசரவணன் வந்து எல்லாரும் மறுபடி கூப்பிட்டோம். அவங்கவுங்க பிஸியா இருக்கிறதுனால வர முடியல, அவ்வளவுதான். பெருசு சின்னதுன்றது ஸ்கேலா தான். கதைன்றது வந்து ஆடியன்ஸ் தான் வந்து ஜட்ஜ் பண்ணணும்.
இல்லை பிரதர், அதான் முதல்லயே சொன்னேன், அந்த சாமி தான் அந்த பொண்ணு. நிறைசூலி தெய்வம் எப்படி உருவாச்சுன்றதான் கதை. நிறைசூலி தெய்வம் 200 வருஷங்களுக்கு முன்னால இப்படிதான் உருவானான்றதான் கதை. திரும்ப ரிப்பீட் ஆகுது, அது இந்த பொண்ணு தான் அதுன்றதான் மெட்டபரா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கதை அதுதான். சாமி வேடிக்கை பார்க்கல, சாமியே அவதான். கலையரசன் பிரதர் வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இருக்கு. நான் சின்ன சின்ன படங்கள் கம்மிட் ஆகி ஒரு 4-5 இது அதெல்லாம் பழைய கதை. இந்த கதை வந்து முத்தையா சார்ட்ட நான் கதை சொன்னதுக்கு அப்புறமேலு கான்பிடண்டா சரி துதி நான் கலையை உள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. கார்ல இவர் வந்து ஷூட்ல இருந்தார், தண்டகாரண்யம் ஷூட்ல ஒசூர்ல இருந்தார். கார்ல போகும்போது நான் கேட்கறேன், சார் கலை எப்படியாவது உள்ள வந்துருவாரன், நீங்க வேற கலை நில்லுங்க நிப்பாரு உட்கார சொன்னாங்க. நான் அங்க போனதுக்கு அப்புறமேல அங்க இருக்கிற சூழல் எல்லாம் பார்த்துட்டு கலை பிரதர் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா துதி கலை வந்து கொஞ்சம் படம் அடுத்தடுத்து போறாரு, கதை அவருக்கு பிடிச்சாதான் ப்ராஜெக்ட், இல்லைன்னா இல்லைன்ட்டு அவங்க நிம்மதியாக தூங்கிட்டாங்க. விடிய எனக்கு தூக்கம் வரல, ஏன்னா மறுநாள் காலையில் தான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மறுநாள் வந்து கதையை கேட்டுட்டு அவ்வளோ பேருக்கு முன்னால் தண்டகாரண்யம்ல கிட்டத்தட்ட அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அத்தனை பேர் முன்னால் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு படம்னு பார்க்காம, சார் நான் அந்த படத்தில் சும்மா நடிக்கிறேன் சார்ன்னு சொன்னார். சும்மா இப்படி பேமெண்ட் எனக்கு சம்பளமே வேண்டாம், நான் சும்மா நடிக்கிறேன், ஏன் இத்தனை நாள் அந்த கதையை கொண்டு வரலன்னு சொன்னார். இது நடந்துச்சு எப்ப சொன்ன அப்படி சம்பளம். ஆமா ஆமா இல்லையே லாஸ்ட் வாய்ஸ் ஓவர்ல அப்படிலாம் இல்ல, அவர் எல்லா படத்துக்கும் கொடுப்பாரு. ஆனா இப்பவும் நடந்துட்டு இருக்கு. கதைக்கு ஓப்பனா தான் இருக்கேன், என்ன எது தேடி வருதோ அது பிடிச்சது எடுக்கிறேன். சொல்லுங்க. அதாவது மதுரை வீரன் தொடங்கி கவின் வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அது பதில் இல்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இல்ல அதுக்கு அவர்தான் பதில். அப்பெல்லாம் இல்ல, எல்லாமே மிக்ஸ்டா வரும். நம்மள இல்ல ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு சில படங்கள் யோசிப்பேன், இது வந்து நம்ம இந்த படத்துல நம்ம ஒரு பார்ட்டா இருக்குன்னு நினைப்போம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த படம் டக்கு நாங்கள் ஒரு சின்ன படமா ஒரு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரையா ஃபீல் ஆச்சு. இந்த படம் எனக்கு நல்லா இருக்கும், பட் எவ்வளவு கமர்ஷியலா இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சு தான் இந்த படத்தை நாங்கள் ஓகே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஒரு டைரக்டர் எழுதியிருக்காரு, ஸோ அவருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டா இருக்கணும்னு நான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து அதே மாதிரி இதுல வந்து ரொம்ப ஓப்பனா இது அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி நடக்கிற ஒரு சம்பவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கும் நடக்கலன்றது யாருமே நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஏதை நம்ம காட்டுறோம், ஏன் இப்ப நீங்க திரும்ப அதை ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கான்றதெல்லாம் பதில். ப்ரொவோக் பண்றமோ இல்லையோ அது நடந்துட்டு தான் இருக்கு, அது முடிவு இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம சொல்யூஷன் எதுவும் இல்லை இப்போ. அதனால வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதால அந்த மாதிரி நடந்திருக்குன்றதை காட்டுவோம். ஏதோ நடந்திருக்க சம்பவத்தை நம்ம காட்டிடுவோம். இல்ல அது உங்களுக்கு தெரியாது இல்ல பிரதர், நீங்க ரிப்போர்ட்டரு, உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிட போதா என்ன காட்டியிருக்கோம் அப்படி நான் பொதுவா சொல்லலையே. இல்ல ரெண்டு பக்கமும் சமமா தான் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு இவங்க தான் ஹைலைட்னு நான் சொல்லல. பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கும் இருக்குன்றது தான் கதை. நான் பெண்களை மட்டுமே குற்றப்படுத்தல. இல்ல அப்படி நான் சொல்ல வரல. பிரச்சனைன்றது ரெண்டு பக்கமும் இருக்கு, ஆண்கள்ட்டையும் இருக்கு பெண்கள்ட்டையும் இருக்கு. அதை சமமா தான் நான் பாக்குறேன். எதுவுமே ஹை லோன்றது கிடையாதுன்றேன். நான் சொல்ல ஒரு நிமிஷம் ரொம்ப மதுரை வீரன் தொடங்கி இன்னைக்கு வந்து கவின் வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. நீண்ட காலமா வந்து இன்னைக்கு ஆணவ படுகொலை தடுக்கணும்னு சொல்லி சட்டத்தை சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமா நீங்க இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சீங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா வச்சிருவோம். இல்ல ஆமா, அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வந்தா நல்லது தானே. ஆமா வந்து அது கண்டிப்பா ஒரு கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா அதுக்கான ஒரு சட்டம் ஸ்ட்ராங்கா வரணும். எனக்குமே இருக்கு அப்படி, பட் அது நீங்க இல்ல ஆக்சுவலா இந்த கதைக்கு தேவைங்கிற
சார் ஆக்சுவலாக இப்போ என்னன்னா ஒரு ஒரு சாதிய வன்மம்ன்றது அது கீழே உள் சாதிக்குள் கட்டமைப்புக்குள்ளேயும் அது இருக்குன்றது தான் பொதுவான கருத்து. நான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த ஹீரோ எந்த சாதின்னு உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு எந்த சாதின்னு தெரியாது. இல்லை நான் சொல்லிடுறேன், நான் அதை சொல்கிறேன். இப்போ என்னன்னா ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு கீழே உட்பிரிவுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சாதிய வன்மத்தை அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிற தலைமுறை கடத்துறாங்களே ஒழிஞ்சு அதை வந்து பிரேக் பண்ணலன்ற. இப்போ திருநெல்வேலியில் இப்போ ஸ்கூல் பசங்களை பிடிச்சி அடிக்கலையா? அவங்க ஸ்கூல் பசங்க தானே, உள்ள பூந்து அடிக்கிறானுங்கல்ல, அவங்க பெரியவங்களா என்ன 12வது படிக்கிற பசங்க. அது எப்படி நடக்குது? யோசிக்க வைக்கிறேன் பிரதர், யோசிக்க வைக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இத இந்த மாதிரி நடக்குதுன்ற பார்த்து அந்த மாதிரி மாறட்ட மனசு மக்கள் மாறட்டம் தான் வச்சிருக்காரு. இல்ல ஆக்சுவலா இந்த கதையே அதுதான் சார், அதுதான் சார். நிறைசூழி தெய்வம் ஏன் உருவாச்சுன்றதுதான் கதை. அதை நீங்க அந்த பொண்ணு சொல்லாம எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு படம் இந்த கதை சார், அந்த தெய்வம் அப்படிதான் உருவாச்சுன்னு தான் சார் நான் கதை சொல்றேன். அவர் அப்படிதான் சொன்னாரு, இந்த மாதிரி நடந்தது, அதுதான் இந்த பொண்ணு 200 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வருதுன்றதுதான். இல்ல அதுதான் அந்த பாட்டி கதை சொல்லுது இல்லையா, அதுல கன்வே ஆகும். அந்த பாட்டி சொல்ற கதை கரெக்டா கன்வே ஆகும். சூப்பர், தேங்க்யூ கார்த்தியா. நன்றி. பவுன்சர் இல்லாம வர மாட்டீங்க? இல்ல எப்பவும் போல இருப்பேன். ஆமா கரெக்ட், நோட்டீஸ் பாயிண்ட். இல்ல உண்மையாவே அது வந்து இப்ப நான் வந்து அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். இப்போ அவங்க வந்து ஆக்சுவலா நாளைக்கு காலைல ஏற்காடுல ஷூட். ஆமா, பட் ஸ்டில் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்திருக்காங்க. சில பேரால இங்க இருந்துட்டே கூட வேற வேலை இருந்தா ஒரு விஷயத்துக்கு வரணும்னா எப்படினாலும் வரலாம், வர முடியாதுன்னா எப்படினாலும் வராம போகலாம். அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். பட் வந்து நான் தான் வந்தோடனே தீபாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஈஸியா நாளைக்கு ஷூட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், பட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆனா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் பர்சனலி. இல்ல ஜெனரலி ஏன்னா கிடைச்சிருச்சா, நிறைய படம் ஒர்க் பண்றேன். எவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க தெரியல, ஒர்க்கு எவ்வளவு சின்சியரா. இல்ல ஏன் ஓகே, தேங்க்யூ.